நாம் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் ஆக்சுவலி நம்ம வந்து பெரிய மேப் போட்டு போக போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன்டா வீடியோ வருதா வரலையாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து வீடியோ வந்து இனிமேல் சண்டே தான் கைஸ் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூர் மோடில் முடிக்காமல் இருப்போம், அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம். ஆடு போடுவாங்க, ஆடு முடிஞ்சோன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வாங்க அப்படி இப்படி போகணுமா எந்த சைடு போகணும்? ஓகே. ஸோ வந்து எல்லோருமே ஹார்ன் அடிக்கிறாங்க, சவுண்டு கம்மியாக வச்சுக்கிறேன். எந்த பஸ்ஸாக இருந்தாலும் டேர்னிங்கில் மிஸ்டேக் ஆயிடுது. ஸோ வந்து அப்படியே லைட் செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஓ சாமி, இது பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் போல. ரயில்வே கேட்டு ட்ரெயின் வரக்குள்ள நான் கிளம்பிடுவேன். வண்டி போல கடவுளே, ட்ரெயின் வந்துடக்கூடாது. ட்ரெயின் வரக்கு முன்னாடி கிளம்பியாச்சு. ஸோ நிறைய பேர் நிறைய பேர் ட்ரெயின் பார்க்கணுன்னு ஆசையில் இருந்திருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் சீக்கிரம் 91க்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு சஸ்வந்த் பார்த்துருப்போம். சஸ்வந்த் பாப்பான்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு. ஸோ 5th இயர் சஸ்வந்த். ஸோ வந்து கொங்கு கல்வி நிலையம் 5th இயர் சஸ்வந்த் பிரான்ச்சு பார்த்துருப்போம். அவனோட வேன்ஸ் என்ன ஸ்கூல் வேனுன்னு கூட எனக்கு தெரியும். ஸோ வந்து அவன் என் ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் வேன் என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 24. நம்மளோடது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 7. 24 vs 7. அவனே வேறு 8 வழி விட்டுட்டான். இப்போ நான் இவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னா இவன் சடனாக பிரேக் அடித்தானா என்ன பண்ணுவேன், போய் முட்டுவேன். எல்லாருமே இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நான் என்னங்க பண்ணட்டும்? இப்போ இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா கூட இப்படி போகலாம், இப்படி போயிட்டு இப்படி போகணும். இந்த மாதிரி இப்படி போனோம்னா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? என்னோட ஸ்கில்ஸ் பாருங்க, கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி ஒரு டேர்னிங்கு. ஸோ ரோடு வந்து நெக்ஸ்ட் மேப் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேப் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஆடில் பார்த்திங்கன்னா நம்மளே மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ வால்வோ ஸ்லீப்பரு வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. பஸ் சிமுலேட்டர் பஸ் எனக்கே வாய்க்குள் நுழைய மாட்டேங்குது. ஸோ பஸ் சிமுலேட்டர் இந்தியா ஆக்சுவலி நம்ம அது வேஸ்ட்டு போல் நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க வேணான்னு. ஸோ வந்து யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட் சஸ்வந்த்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா. சப்ஸ்கிரைப் முக்கியமாக கமெண்ட் பண்ணு எப்படி இருக்குன்னு வீடியோவை. ஸோ வந்து என்னோடய ஸ்கில்ஸை வச்சு இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து லெஜண்டட் ப்ரோ டிரைவர்ஸ். வண்டி இந்த ஒரு ஸ்டேரிங் பிடிச்சா ஒரு அப்படியே வண்டி வளைச்சு ஓட்டணும் போல இருக்குது ஸ்டேரிங்கை பிடிச்சாலே. ஓகேவா? இப்படியே நடுவில் போனோம்னா இந்த சைடு 2 வண்டி, அந்த சைடு 2 வண்டி, அப்படியே நடுவில் மட்டும் ஒரு பூந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப செமையாக இருக்கும். இந்த சின்ன கேப்பில் ஒரு பூந்தோம்னா பாலம் நல்லா இருக்கியா? கைஸ் ஆச்சு குசும்பு பண்ணிட்டு போவோமா? குசும்பு பண்ணால் இங்கே முடியாது போலையே.
குசும்புலாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். இங்கே எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க, ஏன்னு தெரியல. வண்டியெலாம் நல்லா இருக்கடா. இங்கே பாரு, இங்கே பாருங்க கைஸ், பஸ்லேயே ட்ரிஃப்ட்டு. பஸ்ஸுலேயே நாங்களாம் ட்ரிஃப்ட் அடிப்போம். பாருங்க, அவனே ஷாக்காரன். அவன் காரில் தான் ட்ரிஃப்ட் அடிப்பாங்க. இவனடா பஸ்ஸில் போயிட்டு ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இருக்கானு. போடா 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 போடா. இன்னும் கேப் இருக்குல்ல. போ 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 போ. அடா தலைவர். குசும் பண்ணி விடுமா, குசும் பண்ணி விடுமா. தலைவர், தலைவர் நீங்களா தலைவர்? ஞாபகம் இருக்கா? ரிவெஞ்சு இவனை எடுத்தே தான் அவன். வட 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 வட. இப்போ வாசல் லைட்டு போடுவோம் பாருங்க. என்னடா வாசல் லைட் போட மாட்டேங்கிற? என்னடா பார்த்தா பயமாடா? பயமன் கிட்டே மறுபடியும் நீ மோதிச்சிட்டான் விடக்கூடாது. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வந்து ஒரே ஒரு குசும்பு பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வண்டி டிஸ்டாச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம் சரி, அவன் என்ன மென்டல் மாதிரி போயிட்டுருக்கான் அந்த பஸ்காரன். நான்லாம் இண்டிகேட்டரும் போட மாட்டேன். கடல். மேப்புக்கு வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். மேப்புக்கு வரப்போகிறோம். ஆமாம் நான் சொல்லிட்டேன்ல, என்கிட்ட மச்சனாக்கு இருக்குது. நான் சொன்னேன்னா அப்படி பழிக்கும். மேப்புக்கு வரப்போகிறேன்ட்டேன்ல. சைட்லலாம் கடல் இருக்கா. இப்போ வரும் பாருங்க, சும்மா டக்கு 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 டக்குன்னு மேப்பு. காய்ஸ் டி கடலுக்குள்ளெல்லாம் போக முடியாதாடா? ஏன்டா நீங்கள் வேற. கடலுக்குள்ளே போனோம்னா செம்மையாக இருக்குமே. வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த லாய்க்கிறவங்களுக்கு போய் அவனால தான் போய் இடிச்சிட்டேன். அங்கே பாருங்க, 100 குட்டில் வச்சுருந்தாங்க, 95 கொண்டு வந்துட்டாங்க. அவனை நினச்சி நான் இப்படி தள்ளுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிரரில் கூட பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைட் மிரரில் இல்லை அவனை நில்றா, வண்டி நிறுத்துறா. டாய் நிறுத்துறிய இல்லையாடா? போ. நீ ஏன் கடலுக்குள்ளே தள்ளாமல் உணவே மாட்டேன். என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. இவன் ஸ்டேரிங் திருப்பி வச்சுருக்கான். அதனால் இவனுங்க என்னடா குறுக்க நந்தீஸ் மாதிரி வரானுங்க. நான் இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா. எப்படியோ போ, எனக்கு என்ன. போடா லூசு. நீங்களே பார்த்துருவீங்க, நான் வந்து ஒழுங்காக தான் வரேன். கரெக்டாக வந்து நான் போய் சாத்திட்டேன். கரெக்டாக வந்தான், ஆனால் நான் போய் சாத்திட்டேன். ஆமாம், இங்கே என்னது? ஓ மகாசியா ஓன பாயா. ஹே கடல். கடல்யா. பஸ் சிமுலேட்டர். இந்தோனேஷியாவில் கடல் இருக்கு. அந்த கடலில் பஸ் இறக்குன ஒரே ஆள் அது நாம தான். அவனா கடலுக்குள்ள பஸ்ஸு.
இந்த பஸ்ஸை காணோம். அவ்வளோதான், பஸ்ஸை வாஷ் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். கடலுக்குள்ளே இறக்கிட்டு வந்தாலே வாஷிங் தான். எப்படி வருது பாருங்க. நல்லா தானே வருது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்த அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி இதே மாதிரி இப்படியே கடலுக்குள்ளேயே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். போகலாமா? ஏன்னா மேப் அப்படி தான் காமிக்குது. அதனால் பஸ் அப்படியே டில்ட்டு பண்ணியே ஓட்ட போகிறேன். அப்படியே கடலுக்குள்ளேயே பஸ்ஸை ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கேன். மேப் நல்லா கரெக்டாக தானே போகுது. மேப் அங்கே போய் நிற்கிது. ஸோ நாமளும் அங்கே போகணும். உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் கதறுவானுங்க. ஏன்னா நான் பஸ்ஸை கடலுக்குள்ளே இறக்கிட்டான், டென்ஷன் ஆகுது. ஓகே கேஸ் இப்போ ஆக்சுவலி ரோடு வந்துருச்சு. ரோடுக்கு போய்க்கலாம். எப்படி ரோடுக்கு வந்துட்டேனா? எல்லாம் டெக்னாலஜியில் என்னோடய மைண்டு. மேலே என்னமோ ரோடு போகுது. சரி, நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாமா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதோடு இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.